ஹலோ வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ஷாப்பிங் vlog. எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு கல்ச்சுரல் காம்படிஷன் வருது. ஸோ அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ற டான்ஸ் ப்ரோக்ராம்ல பிளஸ் என்னோட பர்த்டேவும் வருது. ஸோ அதுக்கான ஒரு பர்த்டே ஷாப்பிங் vlog பிளஸ் இந்த கல்ச்சுரல்ஸ்க்கான அவுட்ஃபிட்டும் ஷாப் பண்ண போறோம். அந்த vlog தான் ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும் கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வீடியோ வராம இருந்ததுக்கு காரணம் என்னுடைய டான்ஸ் ப்ராக்டிஸ்ல எனக்கு ஃபுல் டேவும் ஆக்குபைடா இருந்தது. ஸோ அதனால என்னால வந்து லைக் அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து நான் 1 வீக் கழிச்சு இந்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ராப்பரா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஈஸி பை போயிருந்தேன். ஈஸி பை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. ஈஸி பைல என்னுடைய பர்த்டே ஷாப்பிங்கை முடிச்சேன். எல்லாமே வந்து 299 199 அந்த மாதிரி வந்து நல்ல சேல் பிரைசஸ்ல கிடைச்சிருந்தது. ஸோ யூஸ்வலா வந்து என் பர்த்டேக்குனா ஒரு 1500 ட்ரெஸ் எடுக்கணும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். பட் இந்த டைம் வந்து சேல் ஜாஸ்தியா இருந்ததுனால எனக்கு தேவையான ஸ்ட்ரக் அதெல்லாம் வாங்கினதுனால கிட்டத்தட்ட வந்து 2600 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. பட் ஆக்சுவல் பில் காஸ்ட் வந்து எனக்கு 4000 ருபீஸ்க்கு வந்துச்சு. நான் வந்து 50% ஆஃப்ல வாங்கினால 2600 கிடைச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போயிருந்தேன், அன்லிமிட்டட் போயிருந்தேன். அங்க வந்து நல்லா இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ், நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ல இருந்தது. 100 ருபீஸ், 110 ருபீஸ், 150 ருபீஸ்க்கு அந்த மாதிரி இருந்தது. ஸோ 2 லிப் ஷேட் சூஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சூப்பரா இருந்தது. நீங்க வந்து அன்லிமிட்டட் போய் ஷாப் பண்ண போறதா இருந்தா கீழே கமெண்ட்ல என்ன ஷேடுன்னு கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து ஷேட் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். பிளஸ் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்தேன். இது வரைக்கும் லைஃப்ல நான் சூஸ் பண்ணதுல அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கலர்னு சொல்லுவேன். நான் காட்டுறேன். நல்லா கிளிட்டர்ஸா இருந்தது அந்த நெயில் பாலிஷ். அது எண்ட் ஆஃப் த வீடியோ இல்ல நெக்ஸ்ட் வீடியோல செப்பரேட்டா நான் வந்து என்னுடைய நெயில் பாலிஷ் அண்ட் அந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதை பத்தின ரிவ்யூஸ் போடுறேன். அது வந்து ஃபுல் கிளிட்டர்ஸா இருந்தது. அது அப்படியே நெயில் கலரே அப்படியே ஃபுல்லா மாஸ்க் பண்ணி நெயிலே அழகா காட்டுச்சு. என்னுடைய காலில் இருக்க நெயில்ஸ்ல வந்து அந்த அளவு நான் ரொம்ப அப்படியே இதுவா மெயின்டைன் பண்ண மாட்டேன். பட் இந்த நெயில் பாலிஷ் அது எல்லா ஃபிளாஸையுமே மறைச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு கிளிட்டர் இருக்க நெயில் பாலிஷ் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது. ஐ திங்க் சம் 100 ருபீஸோ 50 ருபீஸோ தான். செம்மையா இருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோல இதோட பிரைஸோட இதோடைய ஷேட் எல்லாமே வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டியே நான் போடுறேன். ஸோ இங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ருபீஸ் நான் ஷாப் பண்ணியிருந்தேன். 600 ருபீஸ்க்கு என்ன நான் வாங்கினேன் அப்படின்னா எல்லாமே லிப்ஸ்டிக்ஸ், ஐலைனர், அப்புறம் வந்து மஸ்காராஸ், அப்புறம் சில இன்னர்ஸ் எல்லாம் வாங்கினேன். இன்னர்ஸுமே வந்து இங்க சேல்ல போட்டிருக்காங்க அன்லிமிட்டட்ல. அதுக்கு நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஆஃபரா தெரிஞ்சிருந்தது. மகிழினி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஷோரூம் கூட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் 1 o'clock நான் டியூட்டிக்கு போகணும். ஸோ 12:50க்குலாம் கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே 45 மினிட்ஸ் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு போற மாதிரி ஒரு பிளான். இங்க வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மி தான். பிகாஸ் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் சூஸ் பண்ணியிருந்தது, ஐ மீன் ஷாப் பண்ண போயிருந்தது வந்து என்னுடைய கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கான அவுட்ஃபிட்ஸ். நாங்க அவுட்ஃபிட் வந்து டிசைன் பண்ணாத டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு அனார்கலி போட்டு ஃபுல் ஃபிளேர் இருக்க மாதிரி ஆடலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து இந்த செஷன்ல அனார்கலி பார்க்க வந்திருந்தேன். பட் நான் வந்து போய் சூஸ் பண்ண இந்த செஷன்ல வந்து எதுவுமே வந்து ஆஃபர் பிரைஸ்ல கிடையாது. ரெகுலர் குர்தாஸ் எல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்டா புதுசு புதுசா நல்ல பேட்டர்ன்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க, அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஷோரூம் டிசைன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனார்கலி செஷன் போயிட்டேன். நான் சூஸ் பண்ண அனார்கலிஸ் எல்லாமே வந்து 899 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்தது. சிலர்லாம் வந்து 1600 1800 ரேஞ்ச்ல இருந்தது. லெகிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 350 300 ரேஞ்ச்ல கொடுத்துருந்தாங்க. அன்லிமிட்டட் நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு. பட் நிறைய பேர் வந்து அன்னைக்கு என்னவோ தெரியல சுத்தமா காலியா இருந்தது, யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஆஃபர் பிரைசஸ்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்க அன்லிமிட்டட் விசிட் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுப்பேன்னா டாப்ஸுக்கு தான் கொடுப்பேன். கீழே வந்து கேர்ள்ஸ் செஷன்ல நமக்கு ஜீன் டாப்க்கு செம்ம ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. பிளஸ் அங்க வந்து காஸ்மெட்டிக் செஷன் வந்து மஸ்ட் விசிட்னு சொல்றேன். ஏன்னா எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எல்லாமே வந்து 70 80 120 150 அதுலயே முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஒரு மஸ்காரா ஒரு ஐலைனர் வாங்கணும்னா கூட கண்டிப்பா மெப்ளின்ல வாங்கணும்னா ஒரு ஓரளவு ரேஞ்ச் 500 டோட்டலா வந்துடும். இதுல வந்து மொத்தமா சேர்த்து எனக்கு 200 தான் வந்துச்சு. ஸோ கண்டிப்பா அதை போய் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவேன். பட் லாங் லாஸ்டிங்ன்றது மெபிலினா இருந்தது. ஏன்னா நான் வந்து இங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தது எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ்லயே வந்து சரியாயிடுச்சுன்னு சொல்ல வர்றது இந்த ஐலைனர் உடைய அந்த இது அப்படியே போயிடுச்சு சுத்தமா. ஸோ இந்த டாப்லாம் பார்த்துருந்தேன். இதெல்லாம் 600 ரேஞ்ச்ல கொடுத்துருந்தாங்க. நான் வந்து யூஸ்வலா இந்த மாதிரி ஷோரூம்ல ட்ரை பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா சேல் டைம்ல தான் போய் வாங்குவேன். பிகாஸ் ஆக்சுவல் பிரைஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். இந்த இந்த அனார்கலி பார்த்திருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாவும் இருந்தது. பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 கிட்ட வந்தது. 1800 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. புதுசா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்கதை நான் இப்பதான் பாக்குறேன். மேபி நான் இப்பதான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். பட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி அன்லிமிட்டட்ல பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபெஸ்டிவ் அவுட்ஃபிட் மாதிரி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பேட்டர்ன்ஸும் நிறைய இருந்தது. இந்த பீச்ல இந்த கிரீனு
அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா அந்த ஓவர் கோட் வந்து கிரீன்ல இருந்தது, அந்த டாப் வந்து பீச்ல இருந்தது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நான் வந்து என்டையரா காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நியூ அரைவல்ஸ்ல வச்சிருந்தாங்க. இதெல்லாம் என்னால கண்டிப்பா வந்து வாங்க முடியாது, பிகாஸ் ஓவரா இருந்தது, எக்ஸ்பென்சிவா இருந்தது. நான் வந்து டான்ஸுக்கு ஃபைனலைஸ் பண்ண அவுட்ஃபிட் எல்லாம் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன் டான்ஸ்க்கு, இதெல்லாம் காட்டியிருந்தேன். பட் என்ன குரூப்ல வந்து இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஸ்கர்ட் மாதிரி இருந்தாலும் நல்லா ஃபிளேர் இருக்குன்றது ஒரு ஒரு ஆப்ஷன்ல இருந்தது, ஸ்கர்ட் ஆர் பட்டியாலா பேண்ட். பட் ஃபைனல் அந்த ஸ்கர்ட் தான் எடுத்தேன். ஸ்கர்ட் வந்து நான் வந்து பாண்டியில நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க சாரதா செலக்ட் இருந்து அதையுமே காட்டுறேன். இதெல்லாம் பாருங்க, நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒரே கலர்ல ஒரே இதுல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அது ஸோ என் கையில பின்னாடி வச்சிருக்கதும் அதே தான், அதே டிசைன் தான். பட் அந்த பேட்டர்ன் மட்டும் டிஃபர் ஆச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் நான் யூஸ்வலா அன்லிமிட்டடா பார்த்ததே இல்லை. இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே நியூ அரைவல். ஸோ கண்டிப்பா நீங்க கடைக்கு போனீங்கன்னா இதை வந்து ஆஃபர் பிரைஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது 2000 ரேஞ்ச்ல வந்திருந்தது. நான் ஏன் இதை எடுக்கலன்னா, 2000 ருபீஸ்க்கு இதை விட ரொம்ப சூப்பர்பா நல்லா வந்து ஜார்ஜெட்ல செம்மையா நடத்துடுவேன். அதனால ரயான்ல இதை எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது, எடுக்கல. நெக்ஸ்ட் நாங்க டான்ஸ் அவுட்ஃபிட்காக போயிருந்தது நேரு ஸ்ட்ரீட். இது வந்து என்னோட டாப் ஃபேவரட் ஷாப். நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இங்க தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் இந்த கடையில. ஸோ அங்கெல்லாம் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். அதாவது ரேகாஸ் ஆர்கேட்னு சொல்லிட்டு பாண்டியில இருக்கும். இந்த மாதிரி கிளிட்டர் இருக்க மாதிரியான பேண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. அப்படியே நடந்து போகும்போது டக்குன்னு இந்த ஸ்கர்ட் என் கண்ணில் பட்டுச்சு. இதை நான் ஃபைனல் பண்ணிட்டேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஸோ நான் ஃபைனல் பண்ணிட்டு குரூப்ல போட்டிருந்தேன். எல்லாருக்குமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் ட்ரை பண்ணி இதை சுத்தி காட்டினேன். சுத்தி நல்ல ஒரு ஃபிளேர் இருந்தது. ஸோ டான்ஸ் ஆடும் போது ரொட்டேட் பண்ணி ஆடும் போது அழகா ஸ்கர்ட் ஃபுல் லென்த்ல போட்டதுனால எடுத்தோம். டாப் பார்த்ததும் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 6 டாப் சூஸ் பண்ணோம். பிகாஸ் 6 கேர்ள்ஸ் ஆடுறோம். அதனால அதுக்கேற்ற மாதிரி 6 டாப் சூஸ் பண்றதுக்காக பார்த்திருந்தோம். பட் இது வந்து ரொம்ப ஸ்கூல் பசங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க பிளாக் கலர்ல அமேசான்ல டாப் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அந்த பிளாக் டாப், இந்த ஃபிளேர் ஸ்கர்ட், அப்புறம் வந்து இதை வந்து துப்பட்டா வந்து அழகா சாரி மாதிரி ட்ரே பண்ணிருப்போம். அந்த பிக்சர் நான் சைட்ல ஆட் பண்றேன். உண்மையாவே செம்மையா இருந்தது. ஸோ இதை நாங்க சூஸ் பண்ணி இந்த இது. பட் இதுக்கப்புறம் டாப்பை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்க வந்து வெறும் ஸ்கர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். 6 ஸ்கர்ட் எடுத்தோம். ஒரு ஸ்கர்ட் வந்து 1200 ருபீஸ் கிட்ட வந்திருந்தது. சீரியஸா வர்த். ஏன்னா ஃபுல் ஃபிளேர் செம்ம அழகா இருந்தது ட்ரெஸ். நான் ட்ரையல் ரூம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு கண்டிப்பா ரொம்ப ஃபிட்டா கரெக்டாவே இருந்தது. ஸோ நாங்க அப்படியே அங்க வந்து ஷாப் பண்ணிட்டு துப்பட்டா வாங்க கிளம்பிட்டோம். நியர்பை ஸ்டோர்ஸ் துப்பட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 250 ருபீஸ் ஒரு 180 ருபீஸ்லேயே கிடைச்சிருந்தது. நீங்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அது அவ்வளோ அழகா டீசென்டா இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டோம். இந்த ரெட் ஸ்கர்ட்ல வந்து 4 ரெட் ஸ்கர்ட் அண்ட் 2 பீச் ஸ்கர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ரெட் ஸ்கர்ட் 4 பேர் எடுத்துக்கிட்டு பீச் ஸ்கர்ட் வந்து 2 பேர் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் எனிவே ஷேட் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஒரே பீஸ்ல ஒரே மாடல்ல 5 பீஸுமே இல்லை, 6 பீஸுமே இல்லை. ஸோ 4 ஸ்கர்ட்ஸ் ரெட்லயும் 2 ஸ்கர்ட் வந்து பிங்க்லயும் எடுத்துட்டோம். இப்படிதான் இருந்தது பாக்குறதுக்கு. சீரியஸா சூப்பரா இருந்தது. நாங்க ஆடுறது வந்து ஒரு ஃபேக்கல்டி நைட். இது ஒரு ஃபேக்கல்டிஸ் மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி, டாக்டர்ஸ் மட்டும் ஆடுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் இது. ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டா சூஸ் பண்றதுனால ரொம்ப அழகா லைக் டீசெண்டா ஒன்று சூஸ் பண்ணியாச்சு. டாப் வந்து 3/4 ஸ்லீவ் வச்ச மாதிரி ஒரு பிளாக் கலர் டாப் அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கர்ட் பிளஸ் இந்த துப்பட்டா வந்து சாரி மாதிரி ட்ரே பண்ணியிருந்தோம். இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ற, கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த துப்பட்டா வந்து எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அமௌண்ட்ல கிடைச்சிருந்தது. சம் 200 தான் கிடைச்சிருந்தது. பட் நல்லா ஃபுல் லென்த் நல்லா இருந்தது, ரொம்ப லென்த்தியா இருந்தது. சேம் டைம் அந்த இதுவுமே வந்து ஸ்டேஜ்ல அழகா தெரிஞ்சது. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மெயின் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டோம். இந்த மெயின் பர்ஃபார்மன்ஸ் நான் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது பண்ணோன்னே எனக்கு வந்து அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. இல்லை வந்து அதில் வந்து சாங்ஸ் ஆட் ஆயிருந்தது இல்லையா, நல்லா அதை நான் எடுத்துட்டேன். ஸோ ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணியாச்சு. இது வந்து திரும்பியும் நான் வந்து ஈஸி பை போயிருந்தேன். அங்குமே ஆஃபர் ப்ரைஸஸ்ல கிடைச்சிருந்தது. இந்த டாப்ல மேட்ச் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுமே வந்து எங்களுக்கு சூட் ஆகல. ட்ரை பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டா இருந்தது. பட் அந்த ஒரு இதுக்கு வந்து எல்லாருக்குமே சூட் ஆகணும், கிராப் டாப்பா இருக்கக்கூடாது, கை தூக்குனா ஏதோ அசிங்கமா தெரியக்கூடாது அப்படின்றதுனால வந்து நாங்க வந்து நிறைய டாப் ட்ரை பண்ணி கடைசியில வந்து பிளாக் டாப் 3/4 ஸ்லீவ் இருக்க மாதிரி அமேசான்லயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சா என்னுடைய அந்த டான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண பாக்குறேன். தேங்க்யூ, பை பை, ஹேவ் நைஸ் டே.